ஹலோ வியூவர்ஸ். ஸோ சாஸ்திராவுக்கு இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து நேற்று கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதாவது 27 ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. எத்தனை பேருக்கு சீட்ஸ் அலாட் ஆயிருக்குன்றது தெரியல. ஸோ யாராவது சீட்ஸ் அலாட்மெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன ரேங்க்குக்கு என்ன ஏதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் ஃபர்தராக உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த பேசிக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் என்ன, அடுத்த ரவுண்ட் வந்து எப்போ வருது என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். ஸோ ஃபுல்லாகவே ஒரு டைம் பார்த்துருவோம். அதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் 2 உங்களுக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்துடும். ஸோ அதுலேயும் நீங்கள் எப்படி போகணும் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிடுறேன். ஸோ மறக்காமல் வந்து வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இது சாஸ்திரா யூனிவர்சிட்டி அப்டேட் ஃபார் அட்மிஷன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடெக் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பேசிக்காக இந்த டேபிள் வந்து பார்த்துருங்க. ஜூன் 15, 2024 ஈவினிங் நைட் 9 மணிக்கு 9 மணிக்கு அது மாதிரி மார்க்ஸ் லாகின் டு அப்ளிகேஷன் போர்ட்டல். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் மேக்ஸிமம் உங்களுக்கு அப்ளிகேஷன் போர்ட்டலில் வரும். அதே மாதிரி எல்லாம் மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அதில் தான் வரும். அதேமாதிரி சப்மிஷன் ஆஃப் பிரான்ச் சாய்ஸஸ், நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் உங்களுக்கு வந்துட்டு பிரான்ச் என்னென்னலாம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற டைமிங்கும் கொடுத்துருந்தாங்க ஜூன் 15. ஸோ நிறைய பேர் நம்ம டீம் சாய்ஸ் ஃபில்லிங் ஐடியாஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய என்கொயரிஸ் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு 15லேருந்து ஒரு 6 டேஸில் 6th டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து வந்துருச்சு. அதுவுமே சேம் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது சம்மந்தமான ஒரு வீடியோவும் நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ ரவுண்ட் 1ல் வந்திருக்கு. யார் யாருக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்கு, என்ன கேம்பஸ்ஸு, என்ன கேட்டகிரி வைஸ், ஏஆரா, ட்ரிச்சியா, இல்லை தஞ்சாவூரா, தமிழ்நாடா, இந்த மாதிரியான ரேங்கிங் கேட்டகிரிஸுமே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். பட் இந்த டைம் அந்த டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கல. இன்னும் ஒரு சில நமக்கு என்கொயரி பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்னும் ரவுண்டில் அவங்கள கால்ஃபர் வந்து பண்ணலை. ஸோ அதுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனிவே நீங்கள் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் 1ல் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து வந்துருச்சு. சப்போஸ் ஏதாவது கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு அடுத்து ஃபீ பேமெண்ட்டுக்கு மறுபடியும் அன்றைக்கே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள், ஜூன் 21 இருந்து உங்களுக்கு 27 இது வரைக்கும் உங்களுக்கு வேலிட் டைம் இருக்குது. ஜூன் 27 9 AM வரைக்கும். ஸோ நேத்தோட அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்லைடிங் ப்ராசஸ் நீங்கள் வந்து இல்லை வேறு எதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்லைடிங் ப்ராசஸ் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு 27 வரைக்கும் தான் டைம். ஸோ நேற்று இந்த விஷயங்கள் எண்ட் ஆயிடுச்சு. அதாவது ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு காலேஜஸும் அலாட் ஆகி அந்த காலேஜ் அவங்க ஃபீஸ் பே பண்ணி இல்லை அதில் எதாவது சேஞ்சஸ் கொடுக்கணும், பிரான்ச் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாம் ஸ்லைடிங் ப்ராசஸ் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு 27 அதாவது நேத்தோட கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 அலாட்மெண்ட்டு நேற்றே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரவுண்ட் 2 அலாட்மெண்ட்டும் உங்களுக்கு 27 ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட்டுக்கு ஜூன் 27 ஜூலை 3 வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யாரெல்லாம் வந்து ரவுண்டு 2ல் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கு, என்ன பிரான்ச்சு, என்ன கேம்பஸ், அதே மாதிரி என்ன கட் ஆஃப் நீங்கள் அதாவது என்ன ரேங்கிங், ஏஆர் தமிழ்நாட்டில் என்ன, இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தஞ்சாவூர் திருச்சியில் அந்த மாதிரி எது கிடச்சிச்சா, இந்த விஷயங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜூலை 3 வந்து உங்களுக்கு ஃபைனலாக ஸ்லைடிங் ப்ராசஸ் அகேன்ஸ்ட் ஆர்ட் வேகன்சி. ஸோ கிடைச்ச வேகன்சி நீங்கள் எதாவது ஸ்லைட் பண்ணிக்கலாம், இல்லை பிரான்ச் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணி முடிக்கிறது கம்ப்ளீட் பண்ண எல்லாம் உங்களுக்கு ஜூலை 3 முடியுது. ஜூலை 3 உங்களுக்கு இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எண்ட் ஆயிரும். ஸோ மறுபடியும் அன்னைக்கே உங்களுக்கு அந்த ஜூலை 3 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு 3 அலாட்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ ரவுண்டு 3 அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அதை முன்னாடி மாதிரி நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் வெப்சைட்லேயே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே அது காமிச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அலாட்மெண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. யார் யாரெல்லாம் வந்து ரேங்கிங் பண்ணியிருக்காங்க, கவுன்சிலிங் கூப்பிட்ருக்கான்றது எல்லாமே அதில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீ பேமெண்ட் தான் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபீ பேமெண்ட்க்கு இங்கே ரெடி ஆகிக்கலாம். ஸ்லைடிங் ப்ராசஸும் இருக்குது. சொன்ன மாதிரி இந்த ரவுண்டு 3க்கான ஃபீ பேமெண்ட் பாருங்கள். கரெக்டாக இதுக்கு ஒரு 5 டேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஜூலை 3 அதில் இருந்து நைட்டு 9 மணியில் இருந்து நீங்கள் ஜூலை 8 காலையில் 9 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஃபீ பேமெண்ட்டு பண்ணிக்கலாம். சப்போஸ் ரவுண்டு 3ல் உங்களோட நேமுக்கு கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா. அதேமாதிரி ஸ்லைடிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஃபீ பேமெண்ட் நீங்கள் பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு ஜூலை 8 அன்றைக்கி டைமிங். அதுக்கு நீங்கள் எதாவது சேஞ்சஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக ரவுண்ட் 4 அலாட்மெண்ட் அன்றைக்கே இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் ரவுண்டு 3க்கு முடிஞ்ச அன்றைக்கே உங்களுக்கு ரவுண்டு 4 வந்து அலாட்மெண்ட்டும் வந்துடும். ஸோ மொத்தம் உங்களுக்கு 4 ரவுண்ட்ஸு கவுன்சிலிங்கில்
ஸோ வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் யாரும் இன்னும் கூப்பிடலனாலும் கூப்பிட்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லைனாலும் அதர் சாய்ஸஸாக நீங்கள் மற்ற காலேஜஸையும் வச்சுருக்கலாம். நிறைய பேர் டிஎன்இஏல கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றனால பேனிக் ஆக வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பண்ணுங்கள். கிடச்சிருச்சுன்னா ஓகே, கிடைக்கலனாலும் அடுத்த ஸ்டெப் என்னன்றது தான் பார்க்கணும். ஸோ ரவுண்டு 4 வரைக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜூலை 3க்கு ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ரவுண்டு 3 இருக்குது, அதில் யார் யார் கூப்பிட்றாங்க, என்னென்ன கோர்சஸ் வந்து கிடைக்குது உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்து அதை பார்ப்போம். அது இல்லாமல் உங்களுக்கு ஜூலை 8 அன்றைக்கி ரவுண்டு 4 ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பேனிக்காக வேணாம். அதே மாதிரி ஃபீ பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஜூலை 8 வந்து டைமிங். ஜூலை 8லேருந்து ஜூலை 15 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஃபீ பேமெண்ட் பண்ணால் போதும். ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கும் ஜூலை 15 அன்றைக்கி டைமு. அதே மாதிரி அடுத்து பாருங்கள், ஜூலை 15 இருந்து உங்களுக்கு subsequent rounds of counseling merged streams allotment for sliding request and those not allotted followed by online fee payment. ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு எந்த நீங்கள் ப்ராசஸும் பண்ண முடியாது. அதை ரொம்ப பார்த்துக்கணும். அதுக்குள்ளேயே நீங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு ஹாஸ்டல் அக்கமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டு, வித்ட்ரால் ப்ரொசீஜரு, இது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக சாஸ்திரா வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். ஸோ அங்கே இருந்த அவங்களோட நார்மல் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் தான் இது. ஸோ ரொம்ப பெரிய இது இல்லை. ஓகே, ஸோ இதுதான் நார்மலாக நம்மளோட சாஸ்திரா யூனிவர்சிட்டி வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே காமிக்குது பாருங்கள், அட்மிஷன்ஸ் 2024. இதில் வந்துட்டு உங்களுக்கு ரவுண்ட் 2 அலாட்மெண்ட் ரிலீஸ்டு தஞ்சாவூர் அண்ட் எஸ்ஆர்சி கேம்பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு ரவுண்டு 2ல் யார் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு அதை காமிச்சிடும். இப்போ நம்ம பார்த்த இந்த பிடிஎஃப், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ், அந்த டேபிள் எல்லாமே வந்து பிடெக் அட்மிஷன் 2024 கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். சப்போஸ் உங்களுக்கு கவுன்சிலிங்லேயும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி என்னன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரவுண்ட் 2லேயும் வந்து எனக்கு கிடைக்கல, எனக்கு வந்து கூப்பிடல, அலாட்மெண்ட் வரல நிறைய பேர் நினைக்கலாம். பட் இருந்தாலும் இன்னமும் 2 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. கொஞ்சம் ஹோப்போடு வெயிட் பண்ணுங்கள், கிடைக்குதா என்னன்றதை பார்ப்போம். மெயின் திங் இது இல்லைனாலும் ஃபர்தராக அதர் சாய்ஸஸ் டிஎன்ஏ வச்சுருப்பீங்க, இல்லைனாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது காலேஜ் வந்து பார்த்துருக்கீங்க, இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு டாப் காலேஜில் படிக்கணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸில் போகணுன்னு நினச்சிங்கனாலும் அதோட அட்மிஷன் ரிலேட்டட் கைட்லைன்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கால் நிறைய அட்டன் பண்ண முடியல, நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளோட வீடியோஸை கொஞ்சம் லைக் பண்ணி ஃபர்தராக நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.